கொஞ்ச நாளாக கூகுளோட இமேஜ் கிரியேஷன் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கூகுள் அமைதியாக நேற்று ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி AP2 ஏஜென்ட் பேமெண்ட் ப்ரோட்டோக்கால். அதாவது இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட்டை ஒரு வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையை போய் ஏஜென்ட் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போய் நெட்டில் போய் ஒரு பொருளை தேடி அதோட ரிவ்யூலாம் படிச்சுட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகுது. ஆனால் அங்கே பேமெண்ட் பண்ணும்ல, அப்போ எப்படி அந்த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் எப்படி அவன் அக்செப்ட் பண்ணுவான்? அது மனுஷனா இல்லை இது வந்து ஏஜென்ட்டா? உண்மையிலேயே அந்த ஆள் தான் அந்த ஏஜென்ட்டுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காரா பே பண்ண, இல்லை இந்த ஏஜென்ட் எதுவும் ஹாலுசினேட் பண்ணி தப்பாக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கா? இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பெரிய பெரிய ப்ரொவைடர்ஸ்லாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் எடுத்து இதை பற்றி கொஞ்சம் படிங்க. ஏஜென்ட் பேமெண்ட் ப்ரோட்டோக்கால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். கட்டாயம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்ருக்கோம். ஏஜென்ட் நம்மளுக்காக போய் பர்ச்சேஸ் பண்ண போகுது. மேபி நெக்ஸ்ட்டு சேல் ஈவெண்ட்டு தான் வரும் வச்சுங்களேன். அடுத்த வருஷம் மேபி நிறைய ஏஜென்ட்ஸ் போய் நம்மளுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ யோசிங்க, அந்த ஏஜென்ட்டை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எப்படி கவர் பண்ணலாம்.